நீ அரிசி கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன். ரெண்டையும் கலந்து ஊதி ஊதி சாப்பிடலாம் அப்படின்னாங்களாமா. வீடு என்னோடது, அடுப்பு என்னோடது, அரிசியும் பருப்பும் என்னோடது, அதை சமைக்கிற சொந்தக்காரங்களும் ஏன் சொந்தக்காரங்க. அதுல கடைசியில நீங்களும் சாப்பிட்டுட்டு போங்களே அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு நாய் சொல்லிச்சாமா. ஏண்டா என் வீட்டில் இருந்துக்கிட்டு என்னையை சாப்பிட சொல்றதுக்கு நீ யாருடா? அது மாதிரிதான் இறை என்னோட இறை, மண்ணு என்னோட மண்ணு, கடவுள் என்னோட கடவுள். அவனுக்கு நீ செத்த மொழியில சமஸ்கிருதம் ஓதிட்டு கடைசியில தமிழிலும் ஓதப்படும். அது என்ன தமிழிலும், தமிழ்ல தான் ஓதணும். அதாவது இந்த தாலி கட்டுற நேரத்தில் இந்த சுக்லாம் பரதம் நக்லாம் பரதம் சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனுக்கு போட்டோ எடுக்கிறப்ப தமிழ் பாட்டு போட்டுட்டான் போதுமா? ஏன் தமிழில் பாட்டின திராவிடங்களே செத்து போவாங்களா? தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கங்கிறாங்க. எங்கே வாழ வைக்கிறாங்க? நீ அரிசி கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன். ரெண்டையும் கலந்து ஊதி ஊதி சாப்பிடலாம் அப்படின்னாங்களாமா. வீடு என்னோடது, அடுப்பு என்னோடது, அரிசியும் பருப்பும் என்னோடது, அதை சமைக்கிற சொந்தக்காரங்களும் ஏன் சொந்தக்காரங்க. அதில் கடைசியில் நீங்களும் சாப்பிட்டுட்டு போங்களே அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு நாய் சொல்லிச்சாமா. ஏண்டா என் வீட்டில் இருந்துக்கிட்டு என்னையை சாப்பிட சொல்றதுக்கு நீ யாருடா? அது மாதிரிதான் இறை என்னோட இறை, மண்ணு என்னோட மண்ணு, கடவுள் என்னோட கடவுள். அவனுக்கு நீ செத்த மொழியில சமஸ்கிருதம் ஓதிட்டு கடைசியில தமிழிலும் ஓதப்படும். அது என்ன தமிழிலும், தமிழ்ல தான் ஓதணும். அதாவது இந்த தாலி கட்டுற நேரத்தில் இந்த சுக்லாம் பரதம் நக்லாம் பரதம் சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனுக்கு போட்டோ எடுக்கிறப்ப தமிழ் பாட்டு போட்டுட்டான் போதுமா? ஏன் தமிழில் பாட்டின திராவிடங்களே செத்து போவாங்களா? தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கங்கிறாங்க. எங்கே வாழ வைக்கிறாங்க?